ஆத்தாடி, கிரேவியில் உப்பு கூடிருச்சு, எப்படி சாப்பிட போகிறாங்கன்னு தெரியலையே, என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கீங்களா? வாங்க, இந்த வீடியோ உங்களுக்கு தான். எறா தொக்கை எப்படி செய்யுதுன்னு பார்த்துக்கிட்டே கிரேவியில் கூடின உப்பை எப்படி சரி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த வீடியோவை எண்டு வரைக்கும் பாருங்கள், நிறைய டிப்ஸ் சொல்லியிருக்கேன். வெயிட், எறா தொக்கை எப்படி செய்ய போகிறேன்லாம் சொல்ல போகிறதில்ல, வீடியோலேயே இருக்கும், பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இப்போ வாங்க, சில டிஷ்ஷஸில் உப்பு கூடிருச்சுன்னா என்ன பண்ணலான்னு பார்க்கலாம். டிப் நம்பர் 1, ஸ்டவ்வை ஆன் பண்ணி ஒரு கரண்டியை நல்லா அதில் 1 நிமிஷம் பக்கமாக ஹீட் பண்ணி, அந்த ஹீட் பண்ண கரண்டி எடுத்து உங்கள் உப்பு கூடின கிரேவியில் நல்ல ஒரு கலக்குங்க. கண்டிப்பாக அதை உப்பு அப்சர்வ் பண்ணியிருக்கும், உங்கள் கிரேவிலையும் உப்பு கொஞ்சம் கம்மியாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள், இது எனக்கு நல்ல ரிசல்ட் கொடுத்ததுங்க. டிப் நம்பர் 2, இது கொஞ்சம் வியர்டாக தான் இருக்கும். கொஞ்சமாக கோதுமை மாவு எடுத்து தண்ணியில் கலக்கி 1 ரூபி காயின் சைஸ் அளவுக்கு பால் மாதிரி நல்லா உருட்டி அதை உங்கள் உப்பு கூடின கிரேவியில் போட்டிங்கன்னா உப்பு அப்சர்வ் பண்ணிடும்னு சொல்கிறாங்க. நான் இதை ட்ரை பண்ணலைங்க, நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு ரிசல்ட் வந்தால் எனக்கு சொல்லுங்கள். டிப் நம்பர் 3 பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு குட்டி கருத்தை கேட்டுக்கலாம். உறவுகள் துன்ப காலத்தில் நம்மளுக்கெல்லாம் ஆறுதலாக இருக்கிறதும் உறவுகள் தான். சிலருக்கெல்லாம் துன்பத்துக்கு காரணமாக இருக்கிறதே உறவுகள் தான். ஆமாம் அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா ஐ அக்ரின்னு கமெண்ட் பண்ணிடுங்க. நல்லா இருக்காங்க, திடீர்னு பிரச்சனை வரும்போது போயிடுறாங்களே, இப்படி தான் எல்லா உறவுகளும் இருப்பாங்களோ அப்படின்ற கேள்விக்கு ஔவையார் அழகாக ஒரு பாடலில் சொல்லியிருக்காங்க. வாங்க கேட்கலாம். அற்ற குலத்தின் அருநீர் பறவை போல் உற்றுளி தீர்வார் உறவல்லர், அக்குலத்தில் கொட்டியும் ஆம்பலும் நெய்தலும் போலவே ஒட்டி உருவார் உறவு. இந்த பாடலுக்கு பொருள் தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணிடுங்க. இப்போ வாங்க டிப் நம்பர் 3 பார்க்கலாம். ஒரு உருளைக்கிழங்க நல்லா தோல் சீவி 3-4 கட் பண்ணி உங்கள் உப்பு கூடின கிரேவியில் போட்டு 2 நிமிஷம் இல்லை ஒரு 3 நிமிஷம் பக்கமாக கொதிக்க விட்டு எடுத்திங்கன்னா உங்கள் உப்பு கூடின கிரேவியில் உப்புத்தன்மை கம்மியாக இருக்கும். இதை ட்ரை பண்ணி பாருங்கள், எனக்கு நல்ல ரிசல்ட் கொடுத்ததுங்க. டிப் நம்பர் 4, உங்கள் குழம்புலையோ இல்லை சாம்பார்லையோ உப்பு கூடிருச்சுன்னா ஒரு கைப்பிடி அளவுக்கு சாப்பாடு எடுத்துக்கோங்க. ஒரு நல்ல வெள்ளை கிளாத்தில், அதாவது காட்டன் கிளாத்தில் போட்டு பொட்டலை மாதிரி முடிச்சு எடுத்து அதை உங்கள் குழம்புலையோ சாம்பார்லையோ போட்டு வைங்க. உப்போட தன்மை கம்மியாக இருக்கும். இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.